சார், ஏஜென்ட் டீனா ஹியர். கமாண்ட் இன் சார்ஜ். விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியல. இவனுக்கு தலை கொண்டு வரணுங்க. ரைட் டைம் செட்டில்மெண்டா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். 10 வருஷம் உள்ள இருந்தா மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. மாட்டின சரக்கு என்னோடது. அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? என் சரக்கு என் கையில் கிடைச்சுன்னா உன் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, நான் வாழ தேவையில்லை. என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியாது. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனாலும் வெளியே சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நேர்மையான கூப்பிட்டேன். 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்க. அப்பனும் பாட்டணும் யார் தூக்கி கொடுத்துருவா? நான் தாண்டா லியோ. லியோ தாஸ். ஆரம்பிக்கலாங்களா? பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். ஆனா அதுவே லியோவா இருந்தா நம்ம மொத்த ஊரே போனாலும் பத்தாது. சென்னையில எவ்வளவு பெரிய லாட் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் அமர்னு ஒருத்தர். ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி. ஆள் வர மிஸ்ஸிங். என்ன பண்ணுவானே தெரியல. உங்க குடும்பத்துக்கு எவனாவது குடைச்சல் கொடுத்தானா பகுந்துட்டு தான் நான் சாவேன். திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பருவல வந்த ஒரு கைதி. அவன் பேரு டில்லி. ஒரு நாள் கதை கேட்டிருக்கேன், அரண்டு வேண்டிக்கிறேன். முழு கதை கேட்டேன், சேர்த்து 50.